பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இளைப்பாறுதல் கிடைக்கும் இடத்திற்கு வாருங்கள். ஆதார வசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவ அழைப்பு பெற்றவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசுவனுடைய அழைப்பு சிம்பிள் இன்விடேஷன், பட் பவர்ஃபுல் இன்விடேஷன். அவரிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. யாருடைய ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை, நேரடியாக வரலாம். ஒவ்வொருவரையும் அவர் அறிவார். அவர் நம்மை பார்த்து குற்றம் சாட்டுவதில்லை. பிரச்சனைக்கு பரிகாரம் கொடுத்துவிட்டுத்தான் நம்மை கேட்பார், ஏன் நீ விசுவாசிக்கவில்லை என்று. அவரிடத்தில் தான் சகலத்திற்கும் பதில் உண்டு, பரிகாரமும் உண்டு. அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவன். அவர் இல்லாததை பெற முடியாததை, அவரிடம் இல்லாததை பெற அவரிடத்திலிருந்து பெற முடியாதே வெளியே உலகத்தில் பெற முடியாது. நமது பாரத்தை எடுத்துக்கொண்டு உறவுகளிடமோ நண்பர்களிடமோ போனால் இந்த பாரத்தை பற்றியே தான் பேசுவார்கள். எனக்கு அப்பவே தெரியும் இப்படி ஆகும் என்று தங்களுடைய தீர்க்க தரிசனத்தை பெரிதிப்படுத்துவார்கள். நமது கடந்த கால செயலை சுட்டிக்காட்டி குற்றப்படுத்துவார்கள். ஆக மொத்த தீர்வு இருப்பதில்லை. அந்த பாரத்தோடு இன்னும் கொஞ்சம் ஆதங்கத்தோடு வீடு திரும்புவோம். கர்த்தர் இன்னாரிடம் போய் என்று சொல்லவில்லை, என்னிடம் வா என்று தான் அழைக்கிறார். அந்த அழைப்பிலேயே தான் செய்ய போகும் காரியத்தையும் சொல்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கேரண்டி கொடுக்கிறார். அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் எப்படியோ அவர் வார்த்தையும் உண்மையுடன், அது நிரந்தரம். என்னிடம் வா, தருகிறேன். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உங்கள் காதுகளில் இன்று ஒலிக்கட்டும். இயேசுவிடம் போங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டு. அவரிடம் வந்து இளைப்பாறுதல் விடுதலை கிடைக்காமல் போனவர்கள் யாரும் இல்லை. அவர் கல்வாரிலே தன்னையே பலியாக செலுத்தி உலக மக்களின் மீட்பிற்கு வழியை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அது மட்டுமா, பிதாவின் உன்னத அந்த மகிமையின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக சதா நேரமும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அற்புதமான ஒரு வழக்கறிஞர் நமக்கு இருக்கிறார். ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். உங்கள் நினைவாகவே இருக்கிறார். வேதத்தை எடுத்து வாசியுங்கள். நீங்கள் போகும் பாதையே, கடந்து வந்த பாதையே, பாரத்தை அவர் அறிவார். அவரிடத்தில் மீட்பு உண்டு. அவர் திக்கற்ற பிள்ளை ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவது இல்லை. மனிதர்கள் அலட்சியம் பண்ணுவார், அவர் அலட்சியம் பண்ணுவது இல்லை. முகத்தை மறைத்துக் கொள்வது இல்லை. நீ எல்லாம் என்ன யோக்கியம் இருக்கு, இத்தனை தவறு செய்தாய் என்று கேட்பதும் இல்லை. தன்னால் முடியாது என்று சொல்லுவதும் இல்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றுதான் கேட்கிறார். எரேமியா 32:27. பதிலும் உண்டு, வாழ்வும் உண்டு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:5. இவ்வளவு தெரிந்தும் ஏன் நாம் அவரிடம் உடனே வருவதில்லை? தினமும் அவருடைய சேருவதில்லை, பேசுவதில்லை, அவரை தேடுவதில்லை, கிரமமாக அவரை தேடுவதில்லை. நிரந்தரமான நிலையான வலுவான விசுவாசம் அவரிடம் வைப்பதில்லை. காரணம், நாம் கண்களில் எதையும் பார்ப்பதில்லை. இந்த ஐம்புலங்கள் வழியாக எதையும் உணர்வதில்லை, பார்ப்பதில்லை, கேட்பதில்லை. இன்னும் கிறிஸ்துவ உலகம் பார்ப்பதைத்தான் நம்புகிறது. கிறிஸ்துவ வாழ்வே விசுவாச வாழ்வு. காணாததை காண்கிறது போல நம்பி வாழ்வது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, தாமஸை பார்த்து, தோமாவை பார்த்து, நீ காண்கிறதுனால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அப்படி என்றால் என்ன? அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பது அர்த்தம். விசுவாச அளமென்படி ஆக கடவுது என்றார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்றார். அவர் வேதத்தில் அற்புதமாக பாராட்டுவது இந்த விசுவாசத்தை தான். நம்முடைய ஞானத்தையோ நம்ம செயல்படும் திறனையோ இல்லை, விசுவாசத்தை தான் பாராட்டுகிறார். நாம் அவருடைய விசுவாசத்தினாலே முதலில் வந்தோம். அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டதுதான் நம்முடைய ஆரம்பம். நினைத்து பாருங்கள், நம்முடைய விசுவாசம் அவருடைய கிருபை சேர்ந்தது. இந்த ரட்சிப்பின் மேன்மை அறிந்திருந்தேமையானால் பாரமே வந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி ஆரம்பித்தோமோ அப்படித்தான் முடிக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் நம்முடைய விசுவாசம் அவருடைய கிருபை, நம்முடைய விசுவாசம் அவருடைய கிருபை. எல்லா பிரச்சனைக்கும் அப்படியே பாரங்கள் வந்தாலும் ஓடி போய் அவரிடம் கொட்டி விடுவோம்.
எழும்ப முடியாமல் கேப்பாரற்று கிடந்த நம்மை பாவத்தில் அமுக்கப்பட்டு, நாம் பாவம் செய்யவில்லை என்றாலும் நாம் பாவத்தின் சாயலாகத்தானே பிறந்தோம். ஆதாமின் பாவம் பரம்பரையாக நம்மோடு ஒட்டி கொண்டது தொடர்கிறது. இருளுக்குள் கடவுளுக்கு தூரமாய் அந்நியர்களாயிருந்தோம். இயேசுவின் இரத்தம் நம்மளை கழுவி முற்றிலுமாக அந்த பாரம், அந்த கரை, அந்த பாவக்கரையை நீக்கி முற்றிலுமாக நீக்கி நீதியை செய்யாத நம்மளை நீதிமான்களாக நிறுத்தினார் பிதாவுக்கு முன்பாக. 2 கொரிந்தியர் 5:21. பரிசுத்தவான்கள் ஆக்கினார். நாம் ஏதாவது செய்தோமா? இல்லை. அவருடைய கிருபை, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபை பிதாவுக்கு முன்பாக நம்மை நிறுத்தவில்லையா? இப்பொழுது பிதா நம்மை எப்படி பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு நீதிமான்களாய் பார்க்கிறார். இந்த மேன்மையை நாம் முழுமையாக புரிந்து தினமும் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம ரட்சிப்பின் மேன்மையை தினமும் நினைத்து பார்க்க வேண்டும். அதுதாங்க அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மகிமை. அனுபவித்திருந்தால் இயேசுவிடம் வர நேரமில்லை என்று சொல்ல மாட்டோம். டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு மணிக்கணக்காக அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவிடம் வர நேரமில்லை. அவருடைய வார்த்தையை படித்து தியானிக்க நேரமில்லை. ஆனால் பேங்க்கில் போய் லோன் கிடைக்குமா என்று அதிகாரிகள் போய் வா என்று சொன்னால் தினமும் போய் நிற்போம். அவன் கண்ணில் தயவு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டு பலமுறை போய் நிற்போம். ஆனால் இயேசுவிடம் வர நேரமில்லை. அவர் தரும் இளைப்பாறுதலின் பேரில் அவ்வளவாக அக்கறை இல்லை நம்மளுக்கு. அவரிடம் வர நேரமும் இல்லை. ஆனால் கோர்ட்டு வாசலில் போய் கூப்பிடும் போதெல்லாம் எல்லா வேலையும் போட்டுவிட்டு லீவு போட்டுவிட்டு நாளெல்லாம் நிற்போம். மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் அழைப்பு நிரந்தரம். என்னிடத்தில் வா என்ற இந்த அழைப்புக்குள்ளே அவ்வளவு வல்லமை, கரிசனம், அன்பு இருக்கிறது. செயல்திறனும் இருக்கிறது. வா என்று சொல்லும் பொழுது அதற்குள் அத்தனையும் இருக்கிறது. வெற்றி இருக்கிறது. உங்களுடைய விடுதலை இருக்கிறது. அந்த அழைப்புக்குள்ளே உங்களுடைய சகல சுகம் இருக்கிறது. செழிப்பு இருக்கிறது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இப்போது உங்கள் காதுகளில் இந்த ஒலிக்கட்டும். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மார்க் 5:25-34 வரை வாசியுங்கள். அநேக வைத்தியர்களா வைத்தியம் பார்த்து ஆஸ்தி எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமாகவில்லை. அவள் முடிவெடுத்தாள், நான் இன்று போய் இயேசுவின் வஸ்திரத்தை யாகிலும் தொடுவேன். ஏனென்றால் கேள்விப்பட்டிருக்கிறாள், இயேசு யாரை தொட்டாரோ குணமானார்கள். இயேசுவை போய் யார் தொட்டார்களோ குணமானார்கள். ஆனால் இவ்வளவு கூட்டத்திலே, அதுவும் உதிரம் பாய்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தீட்டானவள் போய் தொட முடியாது. ஆனால் அவருடைய வஸ்திரத்தை, அது ஓரத்தையாகிலும் தொடுவேன், நான் குணமாவேன் என்று மனதில் உறுதி கொண்டாள். வந்தால், தொட்டால், முழு சுகம் பெற்றாள். வரும்போதே கற்பனையோடு வந்தாள். சுகத்தை சுமந்து கொண்டுதான் சுகம் பெறுவேன் என்று சொல்லும் பொழுது, நிர்ணயிக்கும் பொழுது, யாரை? நான் இயேசுவை தொடுகிறேன், சுகம் பெறுவேன். சுகம் அவளை பின்தொடர்ந்தது. காணாதது விசுவாசம் காணாதது. சுகம் அவளை பின்தொடர்ந்து வந்தது. அவளுக்கு சுகம் கிடைத்தது. இன்றே உங்களது பாரங்கள், கவலைகள், வியாதிகள், நோய் எதுவாக இருந்தாலும், பிரச்சனைகள், இயேசுவிடம் வாருங்கள். தகப்பனே வர சொன்னீர், இதோ மகன் வந்திருக்கிறேன். என்னிடம் உள்ள அத்தனை சுமையை இப்போது உம்மிடம் இறக்கி வைத்து விடுகிறேன். சங்கீதம் 55:22. உமது வார்த்தையின்படி எனக்கு இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை, மீட்பு, சுகம், இளைப்பாறு தாரும். நான் எடுத்துக்கொள்கிறேன். 3000 குறிப்பு வைத்தாலும் 3000க்கும் பதில் உண்டு. எனக்கென்று கல்வாரி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். சங்கீதம் 138:8, சங்கீதம் 57:2. விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று ஜெபித்து விட்டு எழும்பும் போது அதே பாரத்தை மறுபடி எடுத்துக்கொள்ளக்கூடாது. விடுதலையானேன் என்ற மனநிலையோடு எழும்புங்கள். அவரிடம் வருவது, அவரோடு பேசுவது, துதிப்பது, ஆராதனை செய்வது வாழ்வின் முதல் நிலை, முக்கிய நிலையாக, வாழ்வின் பண்பாக, பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 54:14 படி, எந்த திகிலும் கொடுமையும் உங்களை அணுகாது. வர வர விருத்தி அடைவீர்கள், சாட்சியாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மிடம் வந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதிலே பிரகாசம் அடைந்தார்கள். உம்மிடம் வந்தவர்கள் செழித்தார்கள். உம்மிடம் எல்லாம் உண்டு. உம்மிடம் இல்லாத உலகத்தில் ஏதும் இல்லை. உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களை தொடுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவீராக. உம்மால் மட்டும்தான் கூடும் ஐயா. என்னுடைய குடும்பத்தில் கை வைப்பீராக, பிள்ளைகள் மீது கை வைப்பீராக, பிசினஸ் மீது கை வைப்பீராக. நீ கை வைத்தால் அத்தனை நடக்கும். விசுவாசிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.